இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 38 42 முடிய. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் நிச்சயமாக நம் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுத்திருக்கும் என்று நான் உணர்கிறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் தனக்கான சரியான பங்கை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்க கவலை இல்லாம மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனம் வாயிலாக நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். அதனால நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் மிகச் சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா மன நிம்மதியோட எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மீண்டும் இந்த அற்புதமான காணொலியில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டேவிட். நன்றி, வணக்கம்.